அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு டிஎன்டிஇடி பேப்பர் 1 பேப்பர் 2 ப்ரிப்பரேஷனில் இங்கிலீஷ் கிராமரில் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? எளிமையாக ஈஸியாக எப்படி க்ளூவில் எதெல்லாம் தேவையில்லாதது, எது கரெக்டான ஆப்ஷனாக இருக்குன்றத ஆப்ஷனை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், கிளிக் பண்ணிடலாம். ஸோ பொறுமையாக பாருங்கள், ஈஸியாக புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே பதிவிட்ட வீடியோக்கள் பார்க்கணுன்னா அதற்கான லிங்க் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் கிராமரில் இது வரைக்கும் கேட்கப்பட்ட கொஸ்டினை பேஸ் பண்ணி தான் நம்ம வீடியோஸ் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக பயனுள்ளதாக அமையும். ஓகேங்களா? சரி, ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ். இப்போ ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் பொறுத்த வரைக்கும் தமிழில் செய்வினை செயற்பாட்டு வினை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? செய்வினை செயற்பாட்டு வினை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆக்டிவ் வாய்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் சிம்பிள் சென்டென்ஸ் ஸோ 3 இருக்குது. ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, ஃப்யூச்சர். ஸோ இதுதான் சிம்பிள் சென்டென்ஸில் 3. அடுத்தது கண்டினியூஸில் 2 இருக்குது. அடுத்து பர்ஃபெக்டில் 3 சென்டென்ஸ் இருக்குது. அவ்வளோதான். மொத்தம் 3, 6, 8 சென்டென்ஸ் தான் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இதற்கான ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கலாம், எப்படி என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிள் ப்ரெசண்ட்டு. ஸோ சிம்பிள் ப்ரெசண்ட்னா சப்ஜெக்ட் இருக்கும், வேர்ப் 1 இருக்கும், ஆப்ஜெக்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது பேசிவாக மாற்றணும் அப்படின்னா இங்கே லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு வந்துடும். அடுத்தது இங்கே வேர்ப் 1 இருக்கா? ஸோ இது என்னது? இது ப்ரெசண்ட்டு. ஸோ ப்ரெசண்ட்டுனாவே இஸ்ஸு இல்லைன்னா ஆமு இல்லைன்னா ஆறு. ஸோ இது 3ல் ஏதாவது ஒன்று அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஏற்றவாறு நம்ம மாற்றி எழுதுவோம். அவ்வளோதான். ஸோ அடுத்தது இந்த வேர்ப் 1 வேர்ப் 3 மாற்றிடுவோம். ஸோ ப்ளஸ் இதோட பை சேர்த்துக்கணும், இந்த சப்ஜெக்டை இங்கே எழுதிக்கணும். அவ்வளோதான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஹீ மேக்ஸ் எ காஃபி. ஹீ மேக்ஸ் எ காஃபி. ஹீ மேக்ஸ் காஃபி. ஸோ இப்போ இது ஆக்டிவ் வாய்ஸு. ஸோ இது பேசிவாக மாற்றும் போது நம்ம என்ன செய்யணும்? இது சப்ஜெக்டு, இது ஆப்ஜெக்டு, இது வேர்ப் 1. ஸோ இங்கே ஆப்ஜெக்டாக மாற்றும் ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டை எடுத்து ஃபஸ்ட்டு எழுதிக்குவாங்க. இங்கே ஆப்ஜெக்ட் தானே இருக்குது, அப்போ ஆப்ஜெக்ட் எழுதிக்கிட்டேன். காஃபி இஸ்ஸு தான் வரும். ஆமுன்றது ஐக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும், ஆறுன்றது ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ காஃபி ஈஸ், மேக், மேடு, மேடு. வேர்ப் 3 என்னது? மேடு. எழுதிட்டேன்னா அடுத்தது என்ன போடணும்? பை போடணும். இங்கே ஹீ இருக்குது. ஹீ என்னவா மாறணும்னா ஹிம்மா மாறும். ஹீ என்னவா மாறும்? ஹிம்மா மாறும். அவ்வளோதான் பேசிவ் வாய்ஸ். ஸோ இந்த இடம் மட்டும் பாருங்களேன். இது எப்படிலாம் மாறும்னு பார்த்தீங்கன்னா ஐ மீயாக மாறும். எழுதிக்கோங்க. வி அஸ்ஸா மாறும். யூ யூவாக தான் இருக்கும். ஹி ஹிம்மா மாறும். சி ஹெர்ரா மாறும். இட் இட்டாக தான் இருக்கும். தே தெம்மா மாறும். சப்ஜெக்டு ஆப்ஜெக்டாக பேசிவ் வாய்ஸில் மாறும்போது இது மாறும். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்தது சிம்பிள் பாஸ்ட் பார்க்கலாம். சிம்பிள் பாஸ்ட் பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் 2 ப்ளஸ் ஆப்ஜெக்ட்னு இருக்கும். ஸோ இப்போ ப்ரெசண்ட்னா இஸ்ஸு ஆமு ஆறு போட்டோம். இப்போ இதுவே பாஸ்ட் டென்ஸாக இருந்தால் வாஸ் வேர். வாஸ் வேர். வாஸ்ன்றது சிங்குலருக்கு யூஸ் பண்ணுவோம், வேர்ன்றது ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ மீதியெல்லாம் அதே மாதிரி தான். வேர்ப் 3 ப்ளஸ் பை ப்ளஸ் சப்ஜெக்ட். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? He made coffee.
he made coffee. ஸோ இப்போ he made காஃபிக்கு இதில் ஆப்ஜெக்ட் எது காஃபி. ஃபஸ்ட் எழுதிடலாமல் முன்ன பின்ன சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க காஃபி. அடுத்தது இது வந்து வேர்ப் 2ஆக இருக்கனால நான் பாஸ்ட் டென்ஸ் எழுதுகிறேன். ஸோ வாஸ் எழுதிக்கிட்டேன். அடுத்தது வேர்ப் 3 எழுதணும். மேடு தான். பை எழுதிக்கிட்டேன். ஸோ சப்ஜெக்ட் இங்கே ஹீ என்னவா மாறும்? ஹிம்மா மாறும். புரியுதுங்களா? அடுத்தது சிம்பிளில் தேர்ட் சென்டென்ஸு, அதாவது சிம்பிள் ஃப்யூச்சர் சென்டென்ஸ் சொல்லுவோம். ஸோ இது எப்படின்னா சப்ஜெக்ட் வில்லு அல்லது ஷெல். ஷெல் வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும்? ஐக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம். ஸோ வேர்ப் 1 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ இது எழுதணும், முன்ன பின்ன மாற்றணும். ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு வந்துடும். வில் ஷெல் ஏதாவது ஒன்று அதற்கேற்றவாறு எழுதிட்டு பி மெயினாக என்ன சேர்க்கணும்? பி சேர்க்கணும். அடுத்தது வேர்ப் 3 ப்ளஸ் பை ப்ளஸ் எஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், he will make coffee. he will make coffee. எழுதியாச்சா? ஸோ இப்போ ஆப்ஜெக்டை ஃபஸ்ட்டு போட்டுடுறோமா? அடுத்தது வில்லா ஷெல்லா? ஐ வந்தால் மட்டும் ஷெல், மீதி எல்லாத்துக்கும் வில். ஸோ வில்லோட பி சேர்த்துக்கிறோம். வேர்ப் 3 வந்து மேடு பை. அடுத்து சப்ஜெக்ட் என்னது? ஹிம். அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு இது ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்னா வேர்ப் 1 அடுத்து வேர்ப் 2 அடுத்து வில்லு ஷெல் காமனாக ஞாபகம் வச்சுக்கோங்க. வேர்ப் 1னா இஸ்ஸு ஆமு ஆறு, அதாவது ப்ரெசண்ட்டு. பாஸ்ட்டு தான் வேர்ப் 2, அது வாஸ் வேர் யூஸ் பண்ணணும். வில் ஷெல்னா வில் பி இல்லைன்னா ஷெல் பி சேர்த்துக்கணும். அடுத்தது ஆப்ஜெக்ட்டு சப்ஜெக்டாக மாறும், சப்ஜெக்டு ஆப்ஜெக்டாக மாறும். இது எதை கொடுத்தாலுமே இது வந்து கண்டிப்பாக என்ன பண்ணணும்? முன்ன பின்ன மாற்றிடணும். ஆக்டிவைஸ் கொடுத்தா பேசிவாக மாற்றும் பொழுது முன்ன பின்ன மாற்றணும். பேசிவ் கொடுத்து ஆக்டிவாக கொடுத்தாலும் முன்ன பின்ன மாற்றிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ சிம்பிள் சென்டென்ஸ் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து கண்டினியூஸ். இப்போ ஒரு சென்டென்ஸில் வேர்போட ஐஎன்ஜி வருதுனாவே அது வந்து என்ன சென்டென்ஸு? கண்டினியூஸ். அது என்ன சென்டென்ஸு? கண்டினியூஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ கண்டினியூஸ் பொறுத்த வரைக்கும் வேர்போட ஒரு ஐஎன்ஜி சேர்ந்து வருது அப்படின்னா ஸோ அது என்ன பண்ண போகிறோன்னா பீயிங்காக மாற்றணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐஎன்ஜி சேர்ந்து வந்தது அப்படின்னா ஐஎன்ஜியை எடுத்துட்டு பீயிங்காக போட்டு அதோட வேர்ப் 3 எழுதிக்கணும். இதுதான் மெயினான கான்செப்டு. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதில் 2 சென்டென்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த 2 சென்டென்ஸ் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆம் இல்லைனா இஸ்ஸு இல்லைனா ஆறு ப்ளஸ் வேர்ப் 1 வேர்ப் ஐஎன்ஜி ப்ளஸ் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த மாதிரி வந்ததுன்னா இது கண்டினியூ. ஸோ இப்போ பேசிவாக மாற்றும் போது என்ன பண்ணணும்? இது ஃபஸ்ட்டு வந்துடும், ஃபஸ்ட்டில் இருக்கிறது லாஸ்ட் வந்துடும். ஸோ ஆப்ஜெக்ட் போட்டேன். இந்த இஸ்ஸு ஆமு ஆர் இதில் ஏதாவது ஒன்று போட்டுக்கணும். அடுத்தது ஐஎன்ஜி இருக்கா? என்ன பண்ணணும்? இது எப்படி மாறும்? பீயிங் ப்ளஸ் வேர்ப் 3 அவ்வளோதான். அடுத்தது எப்பயும் போல் பை ப்ளஸ் சப்ஜெக்ட். எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஸோ எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் he is making coffee. ஒரே சென்டென்ஸை தான் நான் வச்சு மாற்றிட்டுருக்கேன், அப்போ தான் ஈஸியாக புரியும்ன்ட்டு. ஸோ இப்போ காஃபி முன்னாடி போட்டுக்கோங்க. இஸ் மேக்கிங்னு இருக்குது, அப்போ என்னவா மாறும்? பீயிங். ஐஎன்ஜி வந்தாவே
பீயிங் போட்டு verb 3 ஃபார்ம் போட்டுடணும். மேக் மேட் மேட் பை ஹிம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இதில் செகண்ட் சென்டென்ஸு. இது வந்து ப்ரெசண்ட் கண்டினியூஸ், அடுத்தது பாஸ்ட் கண்டினியூஸ் பார்க்க போகிறோம். இதில் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் என்ன பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது. அடுத்து அதே மாதிரி சப்ஜெக்டு வாஸ் வேர் ப்ளஸ் verb ing ப்ளஸ் ஆப்ஜெக்ட். ஸோ இங்கே ஆப்ஜெக்ட் ப்ளஸ் என்னவாக இருக்கும், வாஸு இல்லைன்னா வேறு அப்படியே போட்டுக்கோங்க. இந்த verb ing எப்படி எழுதணும், பீயிங் ப்ளஸ் verb 3 ப்ளஸ் பை ப்ளஸ் எஸ். ஆப்ஷனை சூஸ் பண்ணும்போது இங்கே verb 3 இருக்கா, வாஸ் வேர் இருக்கா, ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் கரெக்டாக பார்க்கணும். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் நீங்களே சொல்லலாம், சொல்லுங்க பார்ப்போம். ஹீ வாஸ் மேக்கிங். ஸோ இங்கே இஸ் இருக்கும், இங்கே வாஸ் இருக்கும். ஸோ இப்போ காஃபி வாஸ் ஐஎன்ஜி வந்தால் பீயிங் போட்டுக்கணும், verb 3 போட்டுக்கணும், பை ஹிம். ஓகேங்களா? ஸோ இப்போ கண்டினியூஸ்லையும் பார்த்துட்டோம். அடுத்து வந்து பர்ஃபெக்ட். பர்ஃபெக்ட் பார்க்கலாமா? பர்ஃபெக்ட் பொறுத்த வரைக்கும் என்ன நீங்கள் க்ளூ ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஹாவ் ஹேஸ், இல்லை அப்படின்னா ஹேட். ஸோ இது வரும். இதெல்லாம் ஆக்சிலரி வேர்பு, ஹாவ் ஃபார்ம் வேர்பு இப்படின்னு சொல்லுவோம், ஹெல்பிங் வேர்புன்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வருதுன்னா இது என்னன்னு சொல்லணும் நம்ம, இது வந்ததுன்னா இது பக்கத்தில் நீங்கள் என்ன போடணும், பீன் யூஸ் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐஎன்ஜி வந்தால் பீயிங் சொன்னேன். இதே வந்து ஹாவ் ஹேஸு, இது வந்து ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ன்னு சொல்லுவோம். ஹேட் வருதா, ஹேட் பீன் போட்டுக்கணும். ஹாவ் வருதா, ஹாவ் பீன் போட்டுக்கணும். இந்த இடத்துல ஹேஸ் எதுக்கு யூஸ் பண்ணணும்னா, ஹீ சி இட் தேர்ட் பர்சன் சிங்குலர், தேர்ட் பர்சன் சிங்குலர் வருது அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும், ஹேஸ் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? சரி, இப்போ சென்டென்ஸ் பார்க்கலாமா? இப்போ ஃபஸ்ட்டு he has made coffee. இப்போ இந்த மாதிரி சென்டென்ஸில் ஹேஸ் வந்துடுச்சு. நம்ம இதுக்கு ஃபார்முலா எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இப்போ இங்கே ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ ஆப்ஜெக்ட் எடுத்து ஃபஸ்ட்டு எழுதிக்கிட்டேன். ஓகேங்களா? அடுத்தது ஹேஸ், ஹேஸ் தான் வரும். ஹேஸ் போட்டாச்சு. அடுத்தது ஹேஸ் வந்து அது பக்கத்தில் என்ன போட சொன்னேன், பீன் போட சொன்னேன். ஹேஸ் பீன் verb 3 என்னது, மேடு பை ஹிம். அவ்வளோதான். ஸோ இதுக்கான ஃபார்முலாவும் எழுதிடுறேன், நீங்கள் எழுதிக்கோங்க. சப்ஜெக்டு ப்ளஸ் ஹேஸ் இல்லைன்னா ஹாவ் ப்ளஸ் verb 3 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இது வரைக்கும் ஆக்டிவ் வாய்ஸில் verb 1 தான் பார்த்துட்டு வந்தோம். ஆனால் பர்ஃபெக்டில் மட்டும் verb 3 வரும். ஸோ அது வந்து திரும்பவும் நீங்கள் பேசிவாக மாற்றும் பொழுது verb 3ஆக தான் இருக்கும். ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் ப்ளஸ் ஹாவ் இல்லைன்னா ஹேஸ் ப்ளஸ் verb 3 ப்ளஸ், சாரி இதில் முக்கியமாக என்ன பண்ணியாச்சு, விட்டாச்சு பாருங்கள், பீன் போடணும் ப்ளஸ் verb 3 ப்ளஸ் பை ப்ளஸ் சப்ஜெக்ட். புரியுதுங்களா? அடுத்து செகண்ட் சென்டென்ஸு. இதே மாதிரி எழுதிக்கணும். ஹீ ஹேஸ் வராது, ஹேட் போட்டுக்கணும். ஹீ ஹேட் மேட் காஃபி, ஹீ ஹேட் மேட் காஃபி. ஸோ இப்போ காஃபி முன்னாடி வந்துருமா, ஹேட் போட்டு, ஹேட் வந்தால் பக்கத்தில் என்ன போடணும், பீன்
மேட் அப்படியே போட்டுக்கணும், பை ஹிம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கான ஃபார்முலாவை எழுதலாமா? சப்ஜெக்டு ப்ளஸ் ஹேட் மட்டும்தான் வரும். இதே ப்ரெசண்ட் பர்ஃபெக்டாக இருக்குன்னா ஹேஸ் ஹாவ் வரும். ஆனால் பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா ஹேட் மட்டும்தான் வரும், ப்ளஸ் verb 3 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ இங்கே ஆப்ஜெக்ட் முன்னாடி வந்துடும். அடுத்தது ஹேட் போட்டுக்கோங்க, ப்ளஸ் பீன் போட்டுக்கணும். அடுத்து verb 3 என்ன இருக்குது அதை அப்படியே போட்டுக்கணும், ப்ளஸ் பை ப்ளஸ் சப்ஜெக்ட். புரியுதுங்களா? அடுத்து லாஸ்ட் பார்க்க போகிறோம், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட். ஸோ எழுதலாமா? எக்ஸாம்பிள் பாருங்கள். he will have made coffee. ஸோ எப்பயும் போல் காஃபி ஃபஸ்ட்டு வந்துடும். வில்லுன்றது வில்லாக தான் இருக்கும், ஒன்று வில்லு இல்லைன்னா ஷெல் ஆகணும். ஸோ இந்த இடத்துக்கு வில்லு தான் வரும். ஐ வந்தால் மட்டும்தான் நம்ம ஷெல் போடணும். வில் ஹாவ் பீன், ஹாவ் வந்தால் பீன் சேர்த்துக்கணும். மேடு பை ஹிம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கான ஃபார்முலா சப்ஜெக்ட் வில் அல்லது ஷெல் ப்ளஸ் ஹாவ் ப்ளஸ் verb 3 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் முன்னாடி வந்துடும், வில் அல்லது ஷெல்லு ப்ளஸ் ஹாவ் பீன் ப்ளஸ் verb 3 ப்ளஸ் பை ப்ளஸ் எஸ். உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், சின்ன சின்ன எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ ஒரு 3 சென்டென்ஸ் மட்டும் வச்சு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், தே டிஸ்பிளேடு த ஃபர்னிச்சர் நீட்லின்னு கொடுத்துருக்கான். ஸோ இதில் தேன்றது சப்ஜெக்டு, டிஸ்பிளேடு அப்படின்றது வேர்பு, அதாவது verb 2, ஃபர்னிச்சர் ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட்டுக்கு அடுத்து வர்றது எல்லாத்தையுமே ஒன்றாவே சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ நமக்கான ஃபார்முலா தெரியும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், முன்ன பின்ன மாற்றணும், முன்ன பின்ன மாற்றிக்கணும். மாற்றலாமா? ஸோ இது ஃபஸ்ட்டு வரும், இது லாஸ்ட்டு போகும். ஸோ அப்போ த ஃபர்னிச்சர் நீட்லி எழுதியாச்சா? அடுத்தது டிஸ்பிளேடு verb 2 வர்றதுனால ஒன்று வாஸ் போடணும் இல்லை வேர் போடணும். ஃபர்னிச்சர்ன்றது சிங்குலரும் சொல்லலாம் ப்ளூரலும் சொல்லலாம். ஸோ அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், வாஸ் போட்டுக்கிறேன். இதோட verb 3யும் என்னது, டிஸ்பிளேடு தான். ஸோ அப்போ வாஸ் டிஸ்பிளேட் பை தே வந்திருக்கு, என்னவா மாற்றணும், தெம்மா மாறும். தே என்னவா மாறும், தெம்மா மாறும். ஸோ இதுதான் ஆக்டிவ் பேசிவஸ். ஆக்டிவ்லேருந்து பேசிவாக சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அடுத்த எக்ஸாம்பிள், வி ஆர் பையிங் வெஜிடபிள்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சென்டென்ஸை நல்லா பார்க்கும் பொழுது இதில் ஐஎன்ஜி வருது. இப்போ ஐஎன்ஜி வந்தால் ஐஎன்ஜி எடுத்துகிட்டு முன்னாடி பீயிங் போட்டுக்கணும், பீயிங் ப்ளஸ் verb 3, அதை தான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ மீதி எல்லாமே வந்து எப்பவும் போல். ஸோ இப்போ பாருங்கள், இது சப்ஜெக்டு, இது வேர்பு, இது ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், நம்ம ஆப்ஜெக்டை தூக்கி ஃபஸ்ட்டும் சப்ஜெக்டை தூக்கி லாஸ்ட்டும் போடணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு எழுதிக்கலாமா, வெஜிடபிள்ஸ் எழுதியாச்சு. இங்கே ப்ளூரல் வர்றதுனால இந்த ஆரை நான் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். வெஜிடபிள்ஸ் ஆர் பையிங்னு வந்ததுனால என்ன பண்ணுறேன், ஐஎன்ஜி எடுத்துகிட்டு பீயிங்காக மாற்றிக்கிறேன். ஸோ இந்த பைக்கு என்ன வரும், பை பாட் பாட். ஸோ அப்போ நமக்கு வேர்ப் தெரியணும். ஸோ verb 3 எழுதிட்டேன், பீயிங் பாட். அடுத்தது பை வருமா, போட்டு வீனா என்னவா மாறும், அஸ்ஸா மாறும். அவ்வளோதான், வி என்னவா மாறும், அஸ்ஸா மாறும். இதுதான் கண்டினியூஸில் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம்.
மது வில் ஹாவ் ரிஃபைன் த ப்ராசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் வந்திருக்கு. ஓகேங்களா, ஏன்னா ஹாவ் வந்திருக்கு. ஸோ அப்போ இது வந்து சப்ஜெக்ட், இது வேர்ப், இது ஆப்ஜெக்ட். ஸோ அப்போ ஆப்ஜெக்ட்டுக்கு ஃபஸ்ட்டு போடுவோமா, த ப்ராசஸ். இங்கே வில்லு தான் போடணும். வில் ஹாவ், ஹாஸ், ஹாவ்லாம் வந்து அதுக்கு பக்கத்தில் என்ன போடணும், பீன் போடணும், மறக்கக்கூடாது. பீன், வில் ஹாவ் பீன் ரிஃபைன்டு பை, பேர் இருக்கனால அந்த பேரை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். ஆப்ஷனில் ஹீ கொடுத்தாலும் ஓகே, ஹிம் கொடுத்தாலும் ஓகே. ஸோ இங்கே மது தான் நமக்கு வரும், அதுவே போட்டுருங்க, வேறு எதுவும் கொலாபரேட் பண்ண வேணாம். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு ஐஎன்ஜின்னு வருதுன்னா ஒரு வேர்போட நம்ம பீயிங் யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது வேர்ப் 2வா வேர்ப் 1ஆ அடுத்து ஃப்யூச்சரான்னு பார்க்கணும். ஸோ அதற்கேற்றவாறு நம்ம சிம்பிள் சென்டென்ஸை மாற்றிக்கணும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸோ இதே மாதிரி நம்ம ஏற்கனவே ஒரே சென்டென்ஸ் வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி நீங்களும் சிம்பிளாக ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க. ஐ பை எ மேங்கோ, ஐ கோ டு டெம்பிள். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் சென்டென்ஸாக எடுத்து இந்த 7 சென்டென்ஸாகவும் மாற்றி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறதை விட ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக பண்ணுங்கள், கண்டிப்பாக பயனுள்ளதாக அமையும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல் த பெஸ்ட்.